ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வைக்கிறது மாதிரி ரொம்ப பெரிய அளவில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹாட் பாக்ஸு. இது நம்ம சாதாரணமாக ரோட் சைடு உள்ள தள்ளுவண்டி கடையிலலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி வாசலில் ஹோட்டல்லையும் இட்லிலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய சைஸில் உள்ள ஹாட் பாக்ஸு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. அகலம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கையால் ஒரு முழம் அளவுக்கு நான் அகலம் வைக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. கீழேருந்து பார்த்தோம்னாக்கா நல்லா ஒரு ஜானை விட கொஞ்சம் பெரிய அளவு, கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. நமக்கு அகலமும் நீளமும். விலை ரூ. 3000. இப்போ நான் சென்னை கீழ்கட்டில் இருக்கிற ஜெயச்சந்திரனில் நான் 3rd ஃப்ளோரை தான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன். வீட்டுக்கு தேவையான எல்லா கிச்சன் ஐட்டம்ஸும் நமக்கு இங்கே தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். குரோசரி ஐட்டமும் அதே மாதிரி என்ன பொருள் வேணுமோ நம்ம வேண்டியதை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி 3rd ஃப்ளோரில் ஒரு சைடில் இந்த மாதிரி இருக்குது. அடுத்த சைடு ஃபுல்லாக குரோசரி ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் நான் ஃபுல்லாக காமிச்சேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் டிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தூக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ விலையும் நான் சைடில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதோட விலையை பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல், அதாவது கொஞ்சம் நீட்டு சைஸில் இருக்கிறது மாதிரி இருக்கும். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ரூ. 330. இதை தூக்குறதுக்குள்ள புடியும் நமக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் இப்போ உள்ள மூடி மாதிரி உள்ளது, நமக்கு உள் மூடி கொடுத்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூ. 500 அதுக்குள்ளே தான் விலை வருது நமக்கு. இப்போ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸாக வச்சுருக்காங்க. இந்த டவல் ஸ்டாண்ட்லாம் ரூ. 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக உள்ள எண்ணெய் சட்டி. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் டைப்பில் உள்ளது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல வெயிட்டாக இருக்குது. நல்ல தரமான கம்பெனியோட ஐட்டம் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக நல்ல உங்களுக்கு அழுத்தமாக உள்ளது. 2 பக்கமும் நமக்கு காது பக்கமும் நல்ல அழுத்தமாக இருக்குது. விலையும் நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். விலையை பார்த்தா ரூ. 400 மேலே தான் இருக்குது இது எல்லாம். ஆனால் இதெல்லாம் நல்லா உழைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இதிலலாம் நமக்கு சிக்கன் கிரேவி, பன்னீர் கிரேவி, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா டிசைனுக்காக, சும்மா மாடலுக்காக மட்டுமே இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி விலை காஸ்ட்லியாக இருந்தாக்கா நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காதுங்கிறப்ப நம்ம வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக உள்ள சாஸ்பேன் ரூ. 159. ஒரு 2 பேர் அளவுக்கு டீ போடலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு காப்பர் பாட்டத்தில் உள்ளது. இதுவுமே நமக்கு ரூ. 250 தான் விலை போட்டிருக்காங்க. நமக்கு வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாலாம் இல்லை. இந்தமாரி பிரபாஸ் கம்பெனியில் உள்ள சாஸ்பேனும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கம்பெனி ஐட்டம், ட்ரைப்ளே ஐட்டம் அப்படிங்கிறதுனால ரூ. 700 மேலே இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காப்பி சட்டி, நம்ம தாளிப்பு கரண்டி, இது எல்லாமே நமக்கு விலைக்கு தகுந்தது மாதிரி இருக்குது. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருக்குது. இதெல்லாம் ரூ. 100 இதோட விலை வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பக்கமும் நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கீழே உழுவாமையும் நமக்கு நிற்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ரூ. 360. இப்போ இந்த பாருங்கள், பிரபாஸ் கம்பெனியில் இந்த மாதிரி ட்ரைப்ளே ஐட்டம் குட்டியாக நமக்கு தாளிக்கிறது மாதிரி உள்ளது. இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு, கோப்பை, இது எல்லாமே நமக்கு இந்த கம்பெனி ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஓரத்து பக்கம் நமக்கு வெடிப்பு உழுவாமல் இருக்கும். நம்ம இதுலேயே நம்ம ஏதாவது வேக வைக்கிறது நம்ம ஆவியில் அப்படிங்கும்போது ஓரத்தில் வெடிப்பு உழுவோம். இப்போ இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்லாம் வச்சோம்னாக்கா நமக்கு ஓரம் பக்கம் வெடிப்பு உழுவாமல் இருக்கும். நம்ம இட்லி மாதிரி, நம்ம ஏதாவது கேக்கு மாதிரி செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே நமக்கு பன்னீர் செய்கிறது. அதாவது பன்னீர் நமக்கு பாலை திரிய வச்சு இதில் ஊற்றிட்டோம்னாக்கா சூப்பராக பன்னீர் நமக்கு கெட்டியாக மாறிடும். இது நமக்கு 2 லிட்டர் அளவுக்கு பால் நமக்கு திரிய வச்சு ஊற்றலாம். ரூ. 225 இதோட விலை. நமக்கு ஸ்கொயர் டைப்பில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. ரவுண்டு டைப்பில் உள்ளது நமக்கு விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நம்ம கம்மியான பொருளை, தரமாக உள்ள பொருளை பார்த்து நம்ம வாங்கலாம். ஒரே இடத்துல நம்ம சரவணா ஸ்டோர்லேயும் சரி, ஜெயச்சந்திரனையும் சரி, நடுத்தர மக்கள் எப்போதுமே இங்கே அதிகமாக இங்கே இருக்கிறது மாதிரி இருக்கும். விலைக்கு தகுந்தது மாதிரி பொருளை பார்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பீங்கான் ஐட்டமும் இருக்குது, மெலமின் ஐட்டமும் இருக்குது. நமக்கு இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 99, ரூ. 59 இந்த ரேஞ்சிலேயே நமக்கு இந்த மாதிரி மெலமின் பிளேட்லாம் நமக்கு இருக்குது. மெலமின் பிளேட்டு பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு பீங்கான் பொருளும் நமக்கு இங்கே நிறையா வச்சுருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மெலமின் பொருளை தான் வாங்குறது மாதிரி இருக்குது. இப்போ தனித்தனியாக நம்ம வாங்கும்போது நம்ம யூடியூப்லலாம்
வீடியோ எடுத்து நம்ம இதில் தம்ப்நெயில் பிக்சர் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர், ஒயிட் கலர் இதெல்லாம் வாங்கினோம்னாக்கா நல்லாவே இருக்கும். க்ரீன் கலர்லேயும் இந்த மாதிரி நமக்கு சீக்கிரமாக விற்று போயிடுது. க்ரீன் கலரில் உள்ளது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 99 ரூபா. பார்க்குறதுக்கு பீங்கான் மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் ஸ்பேர் மார்ட்டு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி மெலமின் பொருளெல்லாம் நான் போட்டிருந்தேன். 80% ஆஃபர்லேயும் இந்த மாதிரி பொருளெல்லாம் போயிருந்துச்சு. நான் அதையும் போட்டிருந்தேன். டிமார்ட்டில் அதையும் ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ அப்படிங்கிறது மாதிரி அதையும் நான் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி உள்ள மாடலில் உள்ள பிளேட்லாம் இங்கே தனியாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இப்போ நிறைய போகுது அப்படிங்கிறதுனால இதுக்கே ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி இது தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ரவுண்டு டைப்பு, லீஃப் டைப்பு, இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உள்ளதும் இருக்குது. பீங்கான் மாடலும் நமக்கு செட்டாகவே நமக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு கிளாஸ், ஜூஸ் கிளாஸும் வச்சுருக்கிறாங்க, காஃபி மக்கும் வச்சுருக்கிறாங்க. இதுலேயே நமக்கு ஒயிட் கலரில் உள்ளது எல்லா பொருளுமே நமக்கு இங்கே இருக்குது. இப்போ இதை பாருங்கள், குட்டியாக அழகாக உள்ள காஃபி மக்கு தான். இப்போ இதை மாதிரி உள்ள ஜூஸ் கிளாஸ்லாம் பார்த்திங்கனாக்கா 70 ரூபா, 60 ரூபா, 50 ரூபா இந்த ரேஞ்சிலேயே நம்ம வாங்கிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் புது மாடலாக பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா இதோட விலை. இதெல்லாம் நல்லா இருக்குது. கையும் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரிப் ஆகாமல் கீழே உழுவாமல் நமக்கு அப்படியே கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற மாடல் மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த கிளாஸில் ஜூஸ் வச்சாலும் சரி பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி டீ கடைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள கிளாஸ்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே நமக்கு இருக்குது. 16 ரூபா இதோட விலை. இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம ரோட் சைடில் பேரம் பேசி வாங்குறதா இருந்தால் நமக்கு 10 ரூபாய்க்கு கூட நம்ம வாங்கிடலாம். இங்கே 16 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 22 ரூபா போட்டிருக்கிறதுலாம் கொஞ்சம் டிசைனிங்காக இருக்குது. நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறது மாதிரி இருக்குது. 12 ரூபா இதோட விலை. இப்போ இதெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக குட்டியாக அழகாக இருந்துச்சு. 70 ரூபா. எப்போதுமே சின்ன சின்ன பொருளாக இருந்தாக்கா கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா விலை கூடுதலாக தான் இருக்கும். பெரிய பொருளை விட சின்ன பொருளுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். பீங்கான்லேயே பிளேட் வாங்குறதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பியூர் ஒயிட்டாக உள்ள பீங்கானில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி பியூர் ஒயிட் இங்கே இல்லை. சாதாரணமாக இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் லைட் டிசைன் போட்டது மாதிரி உள்ளது 150 ரூபா ஒரு பிளேட் விலை போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி காஃபி மக்குலாம் கொஞ்சம் ஷைனிங்காக உள்ளது, கொஞ்சம் தரமாக உள்ளதெல்லாம் விலை 100, 150 இந்த விலையில் போட்டிருந்தாங்க. சிம்பிளாக உள்ளதெல்லாம் 49 ரூபாலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 49. இப்போ பாருங்கள், இதுலேயே நமக்கு கிளாஸ்லேயே நமக்கு அப்படியே கப் அண்ட் சாசரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் சைட்லலாம் இந்த மாதிரி கப் அண்ட் சாசரோட தான் காஃபி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்போ நிறைய இடத்துல இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்கள், செட்டாக இருக்குது. நமக்கு ஏதாவது நம்ம நட்ஸ் வகைகள்லாம் இதில் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோல்டன் கலரில் இங்கே பாருங்கள் எத்தனை விதமான டிசைனாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இன்னும் கீழேயும் நமக்கு பாக்ஸ் ஐட்டமும் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ பீங்கானில் பார்த்திங்கனாக்கா நமக்கு கப் அண்ட் சாசரு இந்த மாதிரி நிறைய சேர்த்ததும் நமக்கு வச்சுருக்காங்க. விலை 300, 500 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக உள்ளது 300, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டிசைனிங் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது 500 ரூபா இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு மைக்ரோவேவ் சேஃப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள மூடி எடுத்துகிட்டு நமக்கு அப்படியே வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் 400, 300 இந்த விலையில் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது 500, 600 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆயில் பாட்டில் சும்மா சிம்பிளாக உள்ளது 100 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வாங்கிடலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சதும் இருக்குது, நமக்கு ப்ரெஷ் வச்ச பாட்டிலும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 200 ரூபா, 180 ரூபா இந்த விலையில் இந்த மாதிரி பாட்டில்லாம் நமக்கு போட்டிருந்தாங்க. எல்லாமே கிளாஸ் பாட்டில், உங்களுக்கு எதுவுமே பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை. இப்போ நான் காமிச்சதில் ஆயில் பாட்டில்லையே விதவிதமான ஆயில் பாட்டில் வச்சுருக்குறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் நம்மளும் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெப்பர் சால்ட்டு யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ளது. இது விலைலாம் உங்களுக்கு 40 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி விலையிலேயே இருக்குது. இப்போ அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த சைடில் பார்த்திங்கனாக்கா நமக்கு வெறும் இந்த மாதிரி பாட்டிலாக இருக்குது. நமக்கு கிளாஸ் பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டிலை விட இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நம்ம வைக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கனாக்கா 50 ரூபா, அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு நமக்கு மிளகு ஜீரகம் பிடிக்கிறது மாதிரி உள்ளது. 30, 40, 50 இந்த விலையிலே இருக்கிறது. நமக்கு
மூடி திருகுறது மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடிலாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் துரு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஈரம் பட்டாலோ ஏதாவது நமக்கு சாதாரணமாக ஈர கையால் இதை தொடுறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு துரு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். உப்பு காற்று நமக்கு இந்த சென்னை பக்கம் இருக்கிறதுனால ரொம்பவே எனக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டில் மூடிலாம் துரு பிடிக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், சிம்பிளாக இந்த தேன் பாட்டில் மாதிரி உள்ளது 25 ரூபா இதோட விலை போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி இது எல்லாமே 40 ரூபாலேருந்தே விலை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் நான் 4th ஃப்ளோரில் ஃபுல்லாக இதே மாதிரி வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு 4 பாக்ஸ் வரும். அதை நீங்கள் தொட்டிங்கனாக்கா ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?